ஓகே. ஐயா குணசேகரன் சாமுவேல் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்புல இருக்கீங்க. நிச்சயமா நிச்சயமா தொடர்புல இருக்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? அவங்க மனிதர்கள் தானே. எந்த சங்கமும் தான் நமக்கு என்ன? மனிதனை நான் போற்றுகிறேன், மனிதனுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கிறேன். மனிதனை மதத்தால் பிரிக்கக்கூடியது தவறா, தவறு இல்லையா? தவறு. இப்ப அவர்களோட கோட்பாடு முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு. இந்துக்களுக்காக இந்தியாவை நாங்க ஆக்க வேண்டும் தானே, அதுக்கான முயற்சிகளை தானே ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய நினைவு தான் அப்படி. இப்போ எனக்கு கீழே 2300 திருச்சபைகள் இருக்கு. ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு கூட என் திருச்சபை கிட்ட போய் எதுவும் பண்ணதே இல்லையே, எதிர்ப்பு தெரிவிச்சதே கிடையாது. அதே விஷயங்கள் முஸ்லிம்கள் இங்க தாக்கப்பட்டு தானே இருக்காங்க. இல்ல, முஸ்லிம் தாக்கப்படவே இல்லை, தாக்கப்படவே இல்லை, முஸ்லிம்கள் தாக்கப்படவே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன். ஓகே. பாபர் மசூதி இடிப்பு, பாபர் மசூதி இடிப்புன்றது சங்க காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கால சரித்திர காரியங்களை எடுத்து பாபர் மசூதிக்கு இடித்தாலும் பாபர் மசூதி தனியா ஒரு இடமே, அருமையான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால பாபர் மசூதியை நீங்க இடித்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் இது இந்துத்துவா நாடாக மாற்றுகின்றார்கள், அல்லது பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா நாடாக மாற்றுகின்றார்கள் சொல்வது ஒரு தவறான ஒரு காரியம். அது